இரத்தத்தை விசுவாசிக்க விசுவாசிக்க, காயத்தை விசுவாசிக்க விசுவாசிக்க, அவருடைய அவமானத்தை விசுவாசிக்க விசுவாசிக்க, அவருடைய நிந்தையை விசுவாசிக்க விசுவாசிக்க உனக்கு உள்ள ஆசை வருகிறது நன்மையான ஈவுகள். அல்லேலூயா. பாருங்க, வேதம் அடுத்து என்ன சொல்லுது நீதிமான குறித்து பாப்போம். நீதிமான் எப்படி இருக்கானா? நீதிமான் ஜீவ பலன். ஆமென். எப்படியா இருக்கானா? நீதிமான் துளிரப்பண்ணை தலைக்கிறான். அல்லேலூயா. அவன் எப்படி வர்றான்? துளிரை போல தலைத்தெழும்புறான். எப்படி? இதை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 11:28. ஒருத்தர் சட்டுன்னு வாசிப்பா. நான் இந்த டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். நீதிமானோ துளிரை போல தலைப்பார்கள். தானியங்களை கட்டி வைத்து விற்க மறுக்கிறவர்கள் நீதி ஜனங்கள் கோபம் அடைவார்கள். என்ன? ஆனா பாருங்க, கோபம் அடைவார்கள். தானியங்களை கட்டி வைத்து விற்கிற மனுஷன் மீது ஜனங்கள் கோபம் அடைவார்கள். ஆனால் தானியங்களை மற்றவர்களுக்கு விற்பவர்கள் மேல் ஜனங்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணுது? நீங்கள் தளர்ச்சி அடைவீர்கள். இங்கே அதாவது துளிர்ப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க துளிர். அல்லேலூயா. இது என்ன தெரியுமா? ஆரோனுடைய கோல் ஒத்த ராத்திரியிலேயே துளிர்ந்ததுன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆரோனுடைய கோலை ஒத்த ராத்திரியில் துளிர்ந்த, புதிய ஏற்பாட்டில் இயேசு 2026 ஆண்டுக்கு முன்ன கல்வாரியில சிந்தின ரத்தம், அவர் பண்ணின எல்லா காரியமும் இன்னைக்கு நீ விசுவாசித்தா இப்போவே மரித்து கடந்த எல்லா காரியங்களும் தூர்வாரப்படும். அல்லேலூயா. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். என்னவா இருக்கு? நீதிமானுடைய பலன் எப்படி இருக்கிறதா? ஜீவ விருட்சமா இருக்கு. சொல்லுங்க, நம்முடைய பலன் எல்லாம் எப்படி இருக்கு? ஜீவ விருட்சம். அதான் சொன்ன, நீதிமானுடைய பாதை ராஜ பாதைனா, அந்த பாதையில முதல்ல என்ன வருது? நீதிமானுக்கு ஆசை வருது. அவன் ஆசையெல்லாம் நன்மையாய் நிறைவேறப்படுகிறது. ரெண்டாவது, அவனுக்கு எல்லாம் துளுக்கப்படுகிறது, எல்லாம் தூர்வாரப்படுகிறது. மூணாவதோ, நீதிமானுடைய பலனோ ஜீவ விருட்சம். சொல்லுங்க, ஜீவ விருட்சம். உன் பலன் ஒரு விருட்சத்தை கொண்டு வரும். உன் பலன் ஒரு கனியை கொண்டு வரும். ஒரு பலன் ஒரு புத்திரனை கொண்டு வரும். அல்லேலூயா. புரிஞ்சா ஒரு அல்லேலூயா போடு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். காரணம் என்ன தெரியுமா? நீதிமானுக்கு தேவன் கொடுக்கிறது பலன், ஜீவ பலனை கொடுக்கிறார். என்ன பலனு? அம்மா சொன்னாங்களே, அவங்க அப்பா 7 நாள்ல போயிடுவாங்க சொல்லி அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்தாங்க. அவங்க சொந்தக்காரங்கள நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க கூட வேலை பார்க்கட்டா பெரியம்மா பொண்ணு, அந்த பொண்ணு கூட ஒரு பொண்ணு அங்கே வேலை பார்க்குற பொண்ணு ஃப்ரெண்டு வந்து சொல்லிச்சு, ஒப்பேராது அப்படின்னு போச்சு. எங்களை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்காங்க, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு உங்கள் சித்தப்பா ஒப்பேற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் சொன்னேன், நம்ம விசுவாசத்தின் பலன் ஜீவனை கொண்டு வர்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தின் பலன் என்னத்தை கொண்டு வருகிறது? ஜீவன். நீ நீதிமான். நீதிமான் எதனால் பிழைக்கிறான்? விசுவாசத்தினால பிழைக்கிறான். அப்போ விசுவாசத்தினால வரணும். நீ யாராத்தான் இருக்க? நீதிமான். அப்போ நீதிமானுடைய பலன்லாம் என்னவா இருக்கிறது? ஜீவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா.